Hello friends, welcome to Pebbles. நான் இன்னைக்கு செய்ய போகிறது கோதுமை அல்வா. அதாவது இது என்னென்னா சம்பா கோதுமையில் நான் வந்து ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு மெஷினில் கொடுத்து அரைச்சி இப்போ வந்து எடுத்து வச்சுருக்கேன். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னங்கிறது பார்த்துடலாம். இது வந்து ரொம்ப சுலபமாக பண்ணலாம். இந்த கோதுமை எப்படி இருக்குங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுறது சம்பா கோதுமை. பார்த்தீங்கன்னாவே தெரியும், கொஞ்சம் நீட்டமாக இருக்கும். இது வந்து சம்பா ரவையும் நம்ம வேணால் மெஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். இந்த ரவையை பொடி பண்ணி தான் நம்ம வந்து அல்வா செய்ய போகிறோம். கோதுமை மாவு 150 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். அதாவது இது சம்பா கோதுமை. 400 கிராம் சுகர், 100 கிராம் வந்து கேரமலுக்கு, 300 கிராம்ஸ் வந்து பாகுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதாவது கோதுமை மாவு கூட நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு 100 கிராம் நெய் எடுத்துக்கலாம். முந்திரி வந்து ஒரு 20 முந்திரியை நான் உடைச்சி வச்சுருக்கேன். 5 ஏலக்காய் வாசனைக்காக. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 150 கிராம்ஸ் வந்து மாவு நம்ம பிசைஞ்சுக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைங்க. இப்போ நல்லா அந்த பதத்துக்கு கொண்டு வந்துட்டோம். இப்போ வந்து இந்த மாவு பதத்துக்கு கொண்டு வந்தாச்சு. இதை நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். இது கூட வந்து நம்ம 1 லிட்டர் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் வந்து சோக் பண்ணிடலாம். இதுக்கு வந்து என்னென்னா நீங்கள் அதாவது நல்லா கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா 4 ஹவர்ஸ் வரைக்கும் சோக் பண்ணணும். லைட்டாக வார்ம் பண்ணி ஊற்றினீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் வரைக்கும் இருந்தால் போதும். இப்போ நம்ம 1 லிட்டர் தண்ணி வந்து நம்ம ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து ஒரு 2 ஹவர்ஸ் வரைக்கும் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம பால் எடுத்துக்கலாம். இப்போ 3 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. நம்ம பால் எடுத்துக்கலாம். இதை வந்து 2-3 டைம் நம்ம நல்லா வடிகட்டிட்டு தான் இருக்கணும். அப்போ தான் வந்து பால் வரும். இந்த மாதிரி நல்லா கரைச்சிட்டே இருங்க. ஃபுல்லாக கரைச்சதுக்கப்புறம் நம்ம வடிகட்டிக்கலாம். ஆல்ரெடி நம்ம கரைச்சி வச்சுருக்கோம். இது வந்து வடிகட்டுறது. நம்ம இதுக்கு மேலே ஒரு ஒயிட் கலர் துணி போட்டு வடிகட்டிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி பண்ணேன்னா தான் பால் மட்டும் கீழே வரும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம ஒயிட் கலர் துணி போட்டு கொஞ்சம் எடுத்துட்டு 2வது டைம் எடுக்கிறப்போ இந்த மாதிரி நிறையா வரும். இது வந்து என்னென்னா நான் டைரெக்டாக வந்து வடிகட்டுறதுல எடுத்து வடிகட்டிட்டேன். இப்போ வந்து இவ்வளோ வந்திருக்கு. அதாவது 1.5 லிட்டர் கிட்ட வந்திருக்கு. இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றி காய்ச்சிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். ஆல்ரெடி வடிகட்டி வச்சிருக்கிற கோதுமை பால் எடுத்துட்டு இதில் மிக்ஸ் பண்ணிட்டு, அதாவது 1.5 மணி நேரம் வந்து நம்ம விடாமல் கிளறணும். இதுக்கிடையில் ஒரு 45 மினிட்ஸ் வர டைமுக்கு நல்லா கோதுமை பால் வெந்ததுக்கப்புறம் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுட்டோம். இதை வந்து ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும். இதை வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து நல்லா காய்ச்சிக்கலாம். இப்போ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. அப்படியே சிம்லேயே வச்சுட்டு நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். இடையில கிளறி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போது 30 மினிட்ஸ் ஆகிருக்கு. நல்லா கை எடுக்காமல் கிளறிட்டு இருங்க. நம்ம அடுத்து கொஞ்சமாக வந்து சுகர் வந்து கேரமலுக்கு ரெடி பண்ணிக்கலாம். சுகரும் நம்ம வந்து இந்த பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 100 கிராம்ஸ்க்கு வந்து நம்ம கேரமல் எடுத்துக்கலாம். இது நல்லா தண்ணி விடும். பார்த்திங்கன்னா சுகர் நல்லா கரைஞ்சிடுச்சு. இது நல்லா நம்ம கிளறிட்டே இருக்கணும். அப்படியே சிம்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம கேரமல் ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம அடுத்து வந்து கேரமல் ரெடி பண்ணிக்கலாம். கேரமல் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இதுக்கு நம்ம 100 கிராம்ஸ் சுகர் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். நிறையா விட வேண்டாம், போதும் இந்த அளவுக்கு. இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. இது கேரமல் தயார் பண்ணுறதுக்கு ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க. இதை சிம்மில் வச்சுட்டு அப்படியே காய்ச்சிட்டே இருங்க. இந்த சைடு நான் கோதுமை வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். கேரமல் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாம், இல்லைனா அடி பிடிச்சிரும் கோதுமை அல்வா. கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம கோதுமை அல்வா கூட ஆட் பண்ணிக்கலாம். இது டக்குன்னு கலர் மாறிடும். அதனால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணும். இது வந்து உடனே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இந்த கேரமல் ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ தான் கலர் மாற ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம், ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும் விட்டால் போதும். இது பார்த்திங்கன்னா வெள்ளைப்பாகு மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அப்படியே கலர் மாறிட்டே வருது. இப்போ கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம கோதுமை அல்வா கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம கேரமல் ரெடி பண்ணிட்டோம். இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது வந்து அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். சிம்மில் வச்சுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் கீ விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெய் விட்டுட்டே வரலாம். இப்போது நெய் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் கீ விட்டுக்கலாம். அதாவது இது 2 டேபிள் ஸ்பூன் அளவு. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இதே மாதிரியே நல்லா சுண்டுற வரைக்கும் நம்ம நெய் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தால், அதாவது நல்லா சுண்டி அல்வா பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் நல்லா மேலே வந்திருக்கு. நல்லா வெந்துடுச்சு. பட் இது வந்து என்னென்னா ரொம்ப டைம் எடுக்கும். என்ன இருந்தாலும் வீட்டில் செய்கிற அல்வா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ ஒட்டாமல் வருதுன்னா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வேக ஆரம்பிச்சிருச்சு. அதாவது சுண்ட ஆரம்பிக்கிறப்போ நம்ம தாளித்து வச்சுருக்கிற முந்திரியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வந்து ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே இப்போது ஏலக்காய் நல்லா வாசமாக இருக்கும். முந்திரி வறுத்து வச்சுருக்கோம். இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
நல்லா வாசம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாயிரும். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ நல்லா கெட்டி ஆகிடுச்சு. சுவையான சம்பா கோதுமை அல்வா ரெடி. இப்போது அல்வா ரெடி ஆகிடுச்சு. நான் அல்வா எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.